ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற காணொலி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம். 11/7/2026 ஜூலை மாதம் சனிக்கிழமை, ஸ்ரீ பராபவரிடத்திலே ஆணி மாதத்தில் 27ஆம் நாள், உத்தராயண புண்ணியகாலம், கிருஷ்மரது முதுவே நிற்காலம், மிதுன மாதத்திலே கிருஷ்ணபக்ஷத்திலே தேய்விரையிலே ஏகாதசி திதி காலை 2:07 வரை, பின்பு துவாதசி திதி மாலை 11:41 வரை, பின்பு திரையோதசி திதி. கார்த்திகை நட்சத்திரத்திலே சந்திரனின் பயணம் காலை 8:39 வரை, பின்பு ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சம் பெறக்கூடிய சந்திரன். இன்றைய நாளிலே சனிக்கிழமை. சனிக்கிழமை ஸ்திரவாரம் அப்படிங்கிற நாள்ல மரம் செடி கன்றுகளை நடுவது ரொம்ப நல்லது. நல்ல விஷயங்களை நிறைய செய்யணும் அப்படிங்கிறது, காடு போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால்தான் உலகம் செழிக்கிறது அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆன்மீக முறைப்படி பார்க்கும்போது பெருமாளின் வழிபாடு இன்னைக்கு ரொம்ப நல்லது. பாவங்கள் போக்குவதற்கும், மனதில் அமைதி, பணவரவு, வெற்றி, புத்திசாலித்தனம், இது எல்லாம் கிடைக்கணும்னா இந்த துவாதசியோட சேர்ந்த சனிக்கிழமை ரொம்ப முக்கியமானது. இந்த துவாதசி ஏகாதசியின் போது அழகான விஷத்தை உண்ட சிவபெருமான் துவாதசியிலே மயக்க நிலையில் இருக்க, திரையோதசியில் அவர் விழித்தெழுவார் மயக்கம் தெளிந்து. அப்போதான் அந்த ஆனந்த நடனம் அப்படின்னு நம்ம பிரதோஷம் பார்க்குறோம் இல்லையா, இது நடக்கும். அதனால இன்றைக்கு மயக்க நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்கிறதுனால பெருமாளை வழிபடுவது இன்னைக்கு ரொம்ப நல்லது. இன்னைக்கு கூர்ம ஜெயந்தின்னு பேர். மச்ச கூர்ம வராக அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கூர்மம் அப்படிங்கிற ஆமையின் ஜெயந்தி இன்றைக்கு. அதனால திருப்புல்லானி அப்படிங்கிற ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்க ராமநாதபுரத்தில் அங்கே ஜெகநாத பெருமாளை வழிபடுவது இன்னைக்கு விசேஷம். காலையில் 7:45 8:45 வரைக்கும் நல்ல நேரம், சாயங்காலம் 4:45 5:45 வரைக்கும் நல்ல நேரம். இன்றைக்கு ராகு காலம் 9 மணிலிருந்து 10:30 மணி வரைக்கும், குளிகை 6லிருந்து 7:30 மணி வரைக்கும், யமகண்டம் 1:30லிருந்து 3 மணி வரைக்கும். கிழக்கு பக்கம் சூலம், தயிர் பரிகாரம். மிதுன லக்னத்திலே சூரியன் 59 வினாழிகள் இருப்பார். 5:59 சூரியனின் உதய நேரம். துளாராசியிலும் விருச்சிக ராசியிலும் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டமம். சூரியனும் புதனும் மிதுன ராசியிலும், குரு உச்சம் பெற்று கடக ராசியிலும், சுக்கிரனும் கேதும் சிம்ம ராசியிலும், ராகு கும்பராசியிலும், சனி மீன ராசியிலும், செவ்வாய் ரிஷப ராசியிலும் இருக்க, கார்த்திகை நட்சத்திரம் பயணம் செய்கிறார் சந்திரன் மேஷ மற்றும் ரிஷபத்துக்கு. ஒரு ராசிக்கு பலனை பார்க்க போகிறோம், பாருங்கள். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. உங்க ராசியின் உள்ளே இருந்து 2ஆம் இடத்துக்கு பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் 4ஆம் இடத்துக்காரர். இந்த 4ஆம் இடத்துக்காரர்கள் சுகத்தை உங்க பக்கம் தாங்கி வருவார். சுகத்தை அதிகமாக பெறுவதற்கு உங்க ராசிநாதனோட செவ்வாயுடன் கலப்பார். மனதிலே பக்தியோட இன்னைக்கு காரியங்கள் செஞ்சீங்கன்னா உங்களை ஜெயிச்சுக்க ஆளே கிடையாது. அதனால இன்னைக்கு அமைதியா தியானம் பண்ணி டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க அறிவும் வெற்றியும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மாறிவிடும். அதனால இன்னைக்கு ரொம்ப நல்ல சுவாரஸ்யமான நாளாக இருக்க போகிறது. 3-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி பெருமாளை வணங்கி இந்த நாளை நீங்கள் துவங்கும் போது வெற்றி உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து உங்க ராசிக்குள்ளர பயணம் செய்கிறார் சந்திரன். ராசிநாதன் சுக்கிர பகவான் சூரியனின் வீட்டில் இருக்க, சூரியன் உங்க ராசியின் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த காம்பினேஷன்ல உங்களுடைய மனநிலையிலே பலவிதமான எண்ண ஓட்டங்கள் மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரத்துல சந்திரன் வருவார். இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது
சந்திரன் உச்சப்படக்கூடியது. அதனாலே பலவிதமான இந்த சந்திரனாலே குபேரன்னு சொல்லுவோம். அப்போ லாபத்தை அதிகப்படுத்தி மனதை கொடுப்பார். அப்போ லாபம் இன்னைக்கு ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, சுகங்கள் உண்டு, பலமும் உண்டு அப்படின்னு தெரியுது. 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே, நல்ல சுகமான நாளுக்கு ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு லாபஸ்தானத்தில் இருந்து சந்திர பகவான் இன்றைக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சம் பெறுகிறார். 2ஆம் இடத்துக்குரியவர். தாயின் அன்பு, பரிவு, பாசம், அரவணைப்பு, பயங்களை போக்கக்கூடிய தன்மை, இப்படி எல்லாமே நன்மையாக அமைவதனாலே இந்த நாள் உங்களுக்கு பிடித்தமான நாளாக, எந்த காரியம் செஞ்சாலும் நன்மையாக செய்வதாக, புரிந்து செய்வதாக இருக்க போகிறது. 3, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணோடு இன்றைக்கு நீங்கள் பயணம் செய்வதும், வெங்கடேச பெருமாள் மற்றும் திருப்புல்லானியில் இருக்க ஜெகநாத பெருமாள் இவர்களை வணங்குவதும் இன்றைக்கு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். வாழ்க வளம். வணக்கம் கடகராசி நண்பர்களே, குரு உச்சம் பெற்ற வேளையிலே லாபத்திலே இன்றைக்கு உச்சம் பெறுகிறார். ரோகிணி நட்சத்திரத்திலே சந்திர பகவான். அதனாலே மற்றவர்களின் ஆதரவும் அன்பும் பரிவும் உங்கள் பக்கம் திரும்பும். நீங்களும் அதனுடைய ரெசிப்ரோகேஷனா இருக்கக்கூடிய டேவா இன்னைக்கு இருக்கு. 1-to-1 நல்ல ஒரு கலந்துரையாடல், நல்லதொரு மிங்கிள்னஸ் இருக்கிறதுனால நீங்க செய்ய வேண்டிய காரியத்துக்கு ஜெயமான விஷயங்கள் நிறைய இருக்கும். இன்னைக்கு கூர்ம ஜெயந்தி. அதனால எதையும் அகழ்ந்து ஆராய்ந்து பின் வெளிக்கொண்டு வரக்கூடிய யுக்திகள் நிறைய கிடைக்கக்கூடிய நாள். புதுசா யோசிச்சு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையை தருவதாக அமைகிறது. இந்த நாளிலே அதிர்ஷ்ட எண் 8, 3. வணங்க வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமாள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே, சுக்கிரன் உங்க ராசிக்குள்ள இருக்கிறார். உங்க ராசிநாதன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். 12க்குரியவர் தொழிலிலே உச்சம் பெறுகிறார். அப்படின்னா உங்க உச்சம் பெற்ற இந்த சந்திரன் உங்களுடைய 4ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கக்கூடிய நாளிலே நட்பினாலே பலவிதமான காரியங்களை இன்னைக்கு சாதிக்க முடியும் அப்படின்னு எண்ணம் கொண்டு வருவீங்க. எதையும் வெற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற புத்தி உங்களுக்கு கிடைக்கும். யார் வந்தாலும் எதிர்த்து நின்றாலும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காத உறவிலே முக்கிய உறவாக நட்பை பயன்படுத்தி கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நடத்த இருக்கிறீர்கள். 6, 5 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, லாபத்துக்குரியவர் சந்திரன் உச்சம் பெறப் போகிறார். உங்களுடைய ராசியின் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். குருவின் பார்வையும் செவ்வாயின் பார்வையும் அங்கேதான் விழப்போகிறது. அதனாலே ஒரு சலிப்பு, ஒரு கோபம், எதையுமே செய்துவிட வேண்டும் என்ற பரபரப்பு, அது நடக்கலைன்னா ஒரு விசனம், இதெல்லாமே இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானம் தேவை. காலையில விஷ்ணு சகஸ்ரநாம பாடல்களையும் விஷ்ணுவின் பாடல்களை அந்த கேட்டுக்கிட்டே டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொல்லி இந்த நாளை துவங்குங்கள். சனிக்கிழமை பெருமாளை வழிபடுவதும் நல்லது. துவாதசியின் போது பெருமாளின் நாமத்தை சொல்வதும் நல்லது. நாராயண என்ற ஒரு மந்திரமே இன்றைக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும். 7, 3 என்ற அதிர்ஷ்ட எண் பலனுள்ளதாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திரனினாலே விசாக நட்சத்திரக்காரனுக்கு சந்திராட்டமம் பெற்று இருந்தாலும் உச்சம் பெற்ற இந்த சந்திரனின் பார்வை தொழிலுக்குரியவராய் இருந்து குடும்பதன வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனாலே குடும்பத்திலே வரவுக்கு பிரச்சனை இருக்காது. சூரியனின் தாக்கத்தினாலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளாக மாறுவதற்கும், அரசாங்க தொழில் தொடர்பான விஷயங்களிலும் வர்த்தகங்களிலே நீங்கள் செய்யக்கூடிய கம்யூனிகேஷன் ரிலேட்டடான விஷயங்களிலும் உங்களுக்கு லாபம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 4, 2. இன்றைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமாள். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, அஷ்டமத்திற்குரியதான
மிதுன ராசியிலே சூரிய பகவான் அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே மனோகரகனான இந்த சந்திர பகவான் உச்சம் பெற்று ரோகிணியிலே அமர்ந்தனாலே உங்களுக்கு புதிய உற்சாகம் பெறுவதற்கான வாய்ப்பு. மனசுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும், வயோரதம் நல்லா இருக்கும், எதையும் சாதித்து விடலாம் என்ற எண்ணத்துடன் பல காரியங்களை இன்னைக்கு நீங்க தொடங்கலாம். வெற்றிக்கான வழிகளை அழகாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நாள் இன்று. இன்றைக்கு 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு துணை நிற்கும். மனதிலே அமைதி வருவதற்கு வெங்கடேச பெருமாளின் பாடல்களை கேட்டுக்கொண்டே நீங்க காரியத்தை செய்யுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. அஷ்டமத்திற்குரிய சந்திர பகவான் இன்றைய நாளிலே உச்சம் பெறக்கூடிய சூழ்நிலையும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்ப்பதும் குரு உங்களுடைய ஸ்தானமான விரயஸ்தானத்தை பார்ப்பதும் பல புதிய முயற்சிகளையும் அதற்குடமான செலவுகளையும் சுப செலவுகளாக மாற்றி இந்த நாளை உங்களுக்கு வைக்கிறார். வீக்கெண்டு நிறைய செலவு இருக்கும். எதெல்லாம் உங்களுக்கு குடும்ப தினத்துல லாபத்தை கொடுக்குமோ அதை நிறைய செய்யுங்க. வேண்டாத செலவுகளை அங்கே நிறுத்தி விடுவது புத்திசாலித்தனமாக இருக்கும். அதனால கொஞ்சம் கால்குலேட்டிவா இன்னைக்கு இருந்தீங்கன்னா போதும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 2, 9. இன்றைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. 7ஆம் அதிபதி சந்திரன் இன்றைக்கு உச்சம் என்கிற ரோகிணி நட்சத்திரத்திலே அமர்ந்து உங்க ராசியின் லாபத்தை செவ்வாயுடன் சேர்ந்து பகிர்வதனாலே முரட்டுத்தனம் இன்றைக்கு நிறைய இருக்கும். யாரையும் ஜெயிச்சுடலான்ற எண்ணத்துல சில பேச்சுவார்த்தைகளிலே தடித்த வார்த்தைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாயிருங்கள், பகையை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். எதையும் அந்தந்த லிமிட்டோட கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப் நெவர் கெட் ஸ்பாயில். அதை கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்க. வரக்கூடிய நாட்களிலே சூரியன் 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ உங்களுக்கு நீங்க இப்ப வாங்கிட்டு இருக்கிற காசுல சில சிக்கல்களும் வரும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. 5, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிக்கல் இல்லாத பெருவாழ்வுனா அவசியம் பெருமாளை சரணடையணும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே 6ஆம் இடத்துக்காரரான சந்திர பகவான் இன்றைக்கு 4ஆம் இடத்திலே பயணம், உச்சம் பெற்ற பயணம். தன்னுடைய பார்வையை உங்களுடைய ராசியின் தொழில் ஸ்தானத்திலே வைப்பதனாலே செவ்வாயுடன் சேர்ந்து அமர்ந்து பார்ப்பதனாலே முயற்சிகளிலே பலவிதமான போட்டிகளை கொண்டு வருவார். நீயா நானா அப்படிங்கிற மாதிரி ஒரு டகஃபார் இருக்கும் எல்லா இடத்துலையும். இன்னைக்கு விடாது அப்படியே பிடிச்சிட்டே நிற்கிற மாதிரி சில காரியங்கள் விட்டதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் போன்ற குழப்பங்களும் இன்னைக்கு நிறைய இருக்கும். அதனால இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா ஹேண்டில் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். 6, 9 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி முருகனை வழிபட இன்னைக்கு நன்மை உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. மனதில் அமைதியை காட்டக்கூடிய நல்ல நாள். உச்சம் பெற்ற ரோகிணி அப்படிங்கிற ஸ்டார்க்குள்ளர சந்திரன் உட்கார்றார். இந்த பாக்கியஸ்தானத்துக்குரியவர். அதனால குழந்தைகள் விஷயத்திலே நல்லது ஒரு விஷயங்கள்லாம் காதல விழுகும். ரிசல்ட் ஓரியன்டா இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. பல விஷயங்கள் திட்டமிட்டபடி நடப்பதனாலே மனசு சந்தோஷமா இருக்கும். செயல்களிலே எந்த விதமான குழப்பங்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். இந்த நாளிலே அதிர்ஷ்ட எண் அப்படின்னா 9, 2. இன்னைக்கு முக்கியமாக பெருமாளின் வழிபாடு ரொம்ப நல்ல விசேஷமானது. அதிலும் திருப்புல்லானியில் இருக்கக்கூடிய ஜெகநாத பெருமாளை வணங்க உங்கள் வாழ்க்கையிலே யோகம் பெருகும். வாழ்க வளத்துடன்.